இன்னைக்கு இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபைனல் மேட்சாக ஏசிசி பாட்ஷா விசஸ் பொன்னை தளபதி பொன்னமராவதி நல்ல பேட்டிலாக இருக்குது. இன்றைக்கி டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் பேட்டிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் எப்படி அமைதுன்னு பார்ப்போம். இங்கே ஏசிசி பாட்ஷா டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பொன்னை தளபதி பேட்டிங். பொன்னை தளபதிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வழக்கம் போல் கதிர் மற்றும் செம்பா. ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் செம்பா. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் நம்ம பாஸா பாடி நல்ல ஒரு நம்பர் சங்க ஸ்டாப் பண்ணி இங்கே சிங்கிள். செகண்ட் ஸ்ட்ரைக்கில் சம்பா பாலே சிச்சியில் இந்த தடவை மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் இங்கே பவர் முக்கியமான விக்கெட் வெளியே போகுது. முதல் பாலே தன்னோட விக்கெட்டில் வெளியே போகிறாங்க. அலெக்ஸ் செம்பா. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சிவா 1-1 பேட்ஸ்மேன். பிளே எங்கே பில்லர் பவர் நல்ல ஸ்டாப் சிங்கிள் எல்லாம் போடுவாங்க. சிங்கிள். நம்ம சென்சிபிள் பிளே இங்கே பில்லர் பவர் நல்ல ஸ்டாப் சிங்கிள்லாம் கிடைக்கும். இங்கே சிங்கிள். நம்ம ஏஜ் இருந்திருக்கு. கேட்ச் ட்ரை இருந்துச்சு. கேட்ச் எடுக்க முடியல. அங்கே விக்கெட் பார்ப்போம். பேஸ் கால் விக்கெட் ரன் அவுட். லாஸ்ட் ஒன் மோர். நம்ம சென்சிபிள் பிளே கேப்ல ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. 1-2 பார்ப்போம். ரன்னிங் டீம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ரெண்டு பேருமே. EC2 3 ரன்னும் கால் பண்ணியிருக்காங்க. கதிர் எங்கே EC3 நல்லதொரு ஒரு ஓவருக்கு 6 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து பொன்னை தளபதி. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கலைஞர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. அங்கே நல்ல ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் சென்சிபிள் பிளே கேப்பில் 1-2 பார்ப்போம். ஆள் இன்னும் யாரும் வரல. கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. EC2 நெக்ஸ்ட் ஒன். இந்த சென்சிபிள் பிளே கேப்பில் ஃபீல்டர் லேட் ஆக்கிட்டாங்க. கண்டிப்பாக 2 புஷ் பண்ணிடுவாங்க. EC2 பேக் டு பேக் இங்கே டபுள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்க எடுத்தாங்க. அங்கே கேப்லாம் பிளேஸ் இருக்குது. கண்டிப்பாக 2 தான் புஷ் பண்ணுவாங்க. நல்ல கால் இங்கே கதிர்ல இருந்து. இங்கே சிங்கிள். லாஸ்ட் ஒன். சாரி லாஸ்ட் 2 நினைக்கிறேன். அங்கே குயிக்காக பொறுத்திருக்கு. 1-2 பார்ப்போம். கண்டிப்பாக 2 புஷ் பண்ணிடுவாங்க. அளவும் பண்ணிடுவாங்க 2. EC2 லாஸ்ட் ஒன் மோர். இந்த முறை சென்சிபிள் பிளே கண்டிப்பாக டபுள் கிடைக்கும். கேப்பில் லாங்லேருந்து வரணும். எல்லா ஃபீல்டருமே கண்டிப்பாக 2 புஷ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். EC2 இங்கே பேக் டு பேக் டபுள் எடுத்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டீமுக்காக ஸ்கோரை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வெல் பேட்டிங். கதிர் வெல் பேட்டிங். இங்கே 2 ஓவருக்கு 16 ரன் ஓடி மட்டுமே எடுத்துருக்காங்க குயிக்காக. இந்த ஓவரில் 10 ரன் கிட்ட வந்திருக்கு. தேர்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாபாசா அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் போர்ட் சென்சிபிள் பிளே இங்கே கேப்பில் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன். இந்த முறை நல்ல யாக்கிங்க சென்சிபிள் பிளே கதிர்ட்ட இருந்து 1-2 பார்ப்போம். கண்டிப்பாக 2 புஷ் பண்ணிடுவாங்க. நல்லா ஸ்டாப்பிங்க கீப்பர். EC2 நன்றி நடுவர். செகண்ட் ஒன். இந்த முறை சென்சிபிள் பிளே கண்டிப்பாக 2 புஷ் பண்ணுவாங்க. நல்ல த்ரோ இருந்தால் தான் விக்கெட்டாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே கால் எல்லாமே 2 பேர்த்துக்குள்ளே கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. இங்கே சிங்கிள். லாஸ்ட் 3 மூவ். சென்சிபிள் பிளே கேப்பில் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். இங்கே சிங்கிள். சென்சிபிள் பிளே இங்கே இன்சைடு சரியான கனெக்ட் இல்லை. டாட் பால். லாஸ்ட் ஒன். ஸ்விட்ச் கிட்டில் இந்த முறை சரியான கனெக்ட் இருந்திருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். இங்கே கதிரிப்பேட்டிலேருந்து வர முதல் பவுண்டரி. வெல் பேட்டிங் கதிரி. வெல் பேட்டிங். 3 ஓவருக்கு 25 அடிக்காங்க பொன்னை தளபதி. ஆகாஷ் டாஸ் பால் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டேக்கன். இங்கே விக்கெட். செகண்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. டாட் பால். வெல் பவுலிங் ஆகாஷ். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்க போனாங்க. ஸ்டிக்கிங் மேலே வந்துருக்கு. டாட் பால். பேக் டு பேக் 2 டாட்டா மாற்றிருக்காங்க. இங்கே ஆகாஷ். நெக்ஸ்ட் ஒன்.
இந்த முறை நெத்தி எடுத்தாங்க. அங்கே நல்லா டேக்கன் ரபாடா விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆகாஷ் மாஸ்டர் ஆகாஷ். லாஸ்ட் 2 மோர். ஸ்லோயர் கேப்பில் சென்சிபிள் பிளே. கண்டிப்பாக 2 புஷ் பண்ணுவாங்க. கேப்பில் தான் பிளேஸாக இருக்குது. 2 இது ஓடல. இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால் ப்ளஸ் 1 வந்திருக்கு. இந்த பாலுக்கு ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் கதை. 5th பால் ஃப்ரீ ஹிட் பால். டாஸ் பால் பனிஷ்மெண்ட்டாக நினைக்கிறேன். அங்கே கேப்பில் போனஸில் தாண்டி இருக்குது. பவுண்ட்ரி. கதிர் பேட்டில் இருந்து 2வது பவுண்ட்ரி. ஃப்ரீ ஹிட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வெல் பேட்டிங் கதிர். லாஸ்ட் 1. நல்ல ஒரு அப் டூ. அங்கே சென்சிபிள் பிளே. கேப்பில் ஃபீல்டர் ரபாடா. நல்லா ஸ்டாப். இங்கே சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க ஆகாஷ். இங்கே 4 ஓவருக்கு 32 ஆடி இருக்காங்க பொன்னை தளபதி பொன்னமராவதி. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முறை வெளியே போட்டாங்க. ஒயிட். ஃபர்ஸ்ட் பால் 3. இந்த முறை ஏறி குறுக்க ஆறான்னு பார்ப்போம். இங்கே 6. சாரி பவுண்ட்ரி. கதிர்பேட்டிலேருந்து வர 3வது பவுண்ட்ரி இந்த இன்னிங்ஸில். செகண்ட் ஒன். இந்த முறை ஏறி குறுக்க 6. இங்கே கதிர்பேட்டிலேருந்து வர 6 பேக் டு பேக் ஒரு 6 மற்றும் 4 பதிவு பண்ணிக்காங்க குயிக்கா. வெல் பேட்டிங் கதிர். வெல் பேட்டிங். தேர்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ. நல்ல ஸ்டாப் கூட. இங்கே ஃபீல்டர் சிங்கிள் தான் கிடைக்கும். அங்கே பவுலர் மிஸ் பண்ணி 3 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஈஸி டூ. இந்த டைனிங் எப்போனாலும் மாறும் மேட்ச்சில். 4th ஒன். ஸ்ட்ரைக்கில் கதிர். இந்த முறை நெத்தி ஃப்ளாட்டாக கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். தடுக்க முடியாது. பவுண்ட்ரி. இந்த ஓவரில் குயிக்காக 2 பவுண்ட்ரி ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க கதிர். வெல் பேட்டிங் எதிர். 4 ஓவர் பொறுமையாக நின்று கடைசி ஓவரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓவர் கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக. லாஸ்ட் 2 மோர். இந்த முறை நெத்தி ஃப்ளாட்டாக நல்ல டேக்கனுங்க ரபாடா. லைனில் விக்கெட். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த கதிர் தன்னோட வெளியே போகிறாங்க. நல்ல ஸ்கோர் அவங்க டீமுக்காக ஏற்றிட்டு தான் வெளியே போகிறாங்க. அவங்களோட கடமையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பால். டாஸ் பால் குறுக்க எடுத்தாங்க. சரியான கணக்கு இருந்திருக்கா என்னன்னு தெரியல. பார்ப்போம். நல்ல டேக்கன் விக்கெட். இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. எஸ்சிசி பாட்ஷா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 49 ஆடி இருக்காங்க பொன்னை தளபதி. இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 49 ஆடி இருக்காங்க பொன்னை தளபதி. இங்கே 50 டார்கெட் எஸ்சிசி பாட்ஷாக்கு. இங்கே 49ல் 37 ரன் தனியாக கதிர் ரன்னை மட்டும் அடிச்சிருக்காங்க. வெல் பேட்டிங் கதிர். ஏசிசி பாட்ஷாக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மபாசா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண செம்பா. ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே குறுக்க சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு பவர் பிளே காரணத்தினால. அங்கே பவுண்ட்ரி. இங்கே முதல் பாலே பவுண்ட்ரி அடித்து வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை மபாசா. வெல் பேட்டிங் மபாசா. செகண்ட் ஒன். இந்த முறை நல்ல லெந்த பிடிச்சாங்க. போன பால் ஒரு பவுண்டரியை விட்டு கொடுத்தாலும் இந்த பால் விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச் முக்கியமான மேட்சாக இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். வெல் போலிங் செம்பா. 1 ரன் பேட்ஸ்மேனா அங்கே ஆகாஷ் மாஸ்டர் ஆகாஷ். தேர்ட் பால் செம்பா டு ஆகாஷ். முதல் பாலே சுவிட்ச் வீட்டில் இங்கே தடுக்க முடியுமான்னு பார்ப்போம். பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரி. இங்கே வந்த மொதல் பாலே பவுண்டரி எடுத்து வந்திருக்காங்க ஆகாஷ் பேட்லேருந்து. வெல் பேட்டிங் ஆகாஷ். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் சுவிட்ச் வீட்டில் சரியான மீட் இல்லை. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். டாட் பால். இந்த தடவை விக்கெட். இங்கே 2 முக்கியமான விக்கெட்டை முதல் ஓவர்லேயே பிடிச்சி கொடுத்துருக்காங்க செம்பா. வெல் பவுலிங் செம்பா. ரெண்டு பேத்துக்கும் முதல் பாலே பவுண்டரி அடிச்சு 2வது பால் விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அதே போல தான் இந்த பால் எடுத்து கொடுத்தாங்க ஆகாஷோட விக்கெட்டை. வெல் பவுலிங் செம்பா. வெல் பவுலிங். என் மேட்சோட டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஓவர். லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். லாஸ்ட் பால் நல்ல லெந்த பிடிச்சாங்க. டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க செம்பா. வெல் பவுலிங் செம்பா. இங்கே ஒரு ஓவருக்கு 9 ஆடி இருக்காங்க ஏசிசி பாட்ஷா. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சிவா. செகண்ட் ஓவர் பால்.
சென்சிபிள் பிளே தரையில். அங்கே ஃபீல்டர் செம்பா நல்ல த்ரோ இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். நல்ல த்ரோ. அங்கே க்ளோஸ் கால். அம்பேர் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. டெசிஷன் பார்ப்போம். ஐசி 2 செகண்ட் ஒன். இந்த முறை கட்டுக்கு போனாங்க. அங்கே ஃபீல்டர் ஆகாஷ் பால் தடுக்க முடியல. நல்ல ஸ்டாப்புங்க. என்ன சொல்லலாம், நல்ல த்ரோ கூட. ஈஸி 2. தேர்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்ல லென்த் பிடிச்சாங்க. வீட்டில் இருந்து இறங்கி டாட் பால். வேல் போலிங் சிவா. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கட்டுக்கு போனாங்க. டாட் பால். பேக் டு பேக். இங்கே ரெண்டையுமே டாட்டா மாற்றிருக்காங்க. வேல் போலிங் சிவா. வேல் போலிங். லாஸ்ட் 2 more. இன்சைட் நல்ல ஸ்டாப். இங்கே கதிர். பேக் டு பேக். 3யுமே டாட்டா மாற்றிருக்காங்க. நல்ல மைண்ட் கேம் ஆடுறாங்க இங்கே சிவா மற்றும் கதிர். லாஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்க போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. இந்த முறையும் டாட்டா தான் மாறி இருக்கு. டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. சிவா நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஓவரை. 2 ஓவருக்கு 12 ஆடி இருக்காங்க. ஏசிசி பாட்ஷா 2 விக்கெட்லேருந்து. அங்கே பெரிய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு 2 பேத்துக்கு மத்தியில். 18க்கு 32 ஆடணும். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா மணி. தேர்ட் ஓவர் ஸ்கோர். முதல் பாலே ஸ்விட்ச் கிட்ல. இங்கே டாட் பால். வெல் போலிங் மணி. செகண்ட் ஒன். இந்த முறை ஸ்விட்ச் கிட்ல திரும்ப பக்கமே போட்டாங்க. டாட் பால். பேக் டு பேக். இங்கே 2 டாட்டா மாற்றிருக்காங்க மணி. தேர்ட் ஒன். நல்ல லென்த் பிடிச்சாங்க. குயிக்காக இருந்திருக்கு. டாட் பால். ஃபோர்த் பால். இந்த முறை குறுக்க போனாங்க. ஏறி போனாங்க. டாட் பால். பேக் டு பேக். இங்கே டாட்டா மாற்றிருக்காங்க மணி. இந்த ஓவர் தான் மேட்சோட ஓவர் ஆகும் நினைக்கிறேன். தலை சிறந்த மட்டை வீச்சாளர் விக்கெட் ரபாடா அவர்கள். ரிட்டையர்ல வெளியே போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ரபாடா வந்திருக்காங்க. எப்போ வேணால் மேட்ச் மாறும் கண்டிப்பாக. ரபாடாவோட ஒரு விக்கெட் மேட்ச் ஓவராக இருக்கும் கண்டிப்பாக. கீப்பர் க்ளோஸ் போயிருக்காங்க. எதுவும் நியூஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் 2 more. குறுக்க போனாங்க. நல்ல ஸ்டாப். இங்கே ஃபீல்டர். டாட் பால். பேக் டு பேக் டாட்டா மாற்றிருக்காங்க. இந்த ஓவரில் 5 பாலை குயிக்காக டாட்டா மாற்றிருக்காங்க மணி. வெல் போலிங் மணி. லாஸ்ட் 1 more. இந்த பால் டாட்டா மாற்றினா இங்கே நல்ல ஸ்டாப்பும் கூட. சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க மணி. இந்த ஓவரை ஒரு ரன்ல போட்டு கொடுத்துருக்காங்க உன் டீமுக்காக மணி. வெல் போலிங் மணி. 3 ஓவருக்கு 13 ஆடி இருக்காங்க. 4 விக்கெட். ஏசிசி பாட்ஷா. மீதமுள்ள 12க்கு ரபாடா. சரி செம்பா நல்ல லென்த் பிடிச்சாங்க. டாட் பால். இந்த டாட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஓவரை. நல்ல ஹெட் டு ஹெட்டாக இருக்கும் இந்த ஓவர் கொஞ்சம். செகண்ட் ஒன். நல்ல லென்த் பிடிச்சாங்க. இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால் நினைக்கிறேன். செகண்ட் ஒன். ஃப்ரீ ஹிட் பால். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ. நல்ல ஸ்டாப் கூட. இங்கே ஃபீல்டர் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். தேர்ட் பால். ஸ்ட்ரைக்ல வினோத். நல்ல ஒரு அப் டூ. சிங்கிள். ஃபோர்த் ஒன். இந்த முறை குறுக்க போனாங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க இந்த முறையும். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். இங்கே 2 கிடைக்கும். ஈஸி 2. ஃபோர்த் பால். ஃப்ரீ ஹிட் பால். இந்த முறை நல்ல ஸ்டாப். இங்கே கதிர் ஃபீல்டர். நல்ல த்ரோவும் கூட. இங்கே கொஞ்சம் மிஸ். இங்கே க்ளோஸ் கால். விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க அம்பையர். இங்கே விக்கெட். நல்ல த்ரோ. அங்கே கதிர் லைன்ல இருந்து மைண்ட் கேம் விளாண்டுருக்காங்க. ஆட்டம் இழந்து வெளியே. லாஸ்ட் 2. நல்ல ஒரு அப் டூ. அங்கே கைக்கு தான் போயிருக்கு. சிங்கிள் கிடைக்கும். நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள். லாஸ்ட் 1 more. இந்த மாதிரி குறுக்க போனாங்க. நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க சென்பா. வெல் போலிங் சென்பா. மீதமுள்ள 6க்கு 29 ஆடணும். மேட்சோட சட்டத்தை கையெழுத்துருக்காங்க கதிர். ஆல்ரெடி பேட்டிங் சைடில் நல்லா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால். அடித்து போட்ட பந்து. இங்கே நல்ல ஸ்டாப். தப்பான த்ரோ. இங்கே சிங்கிள்.
செகண்ட் ஒன். நல்ல இழந்த பிடிச்சாங்க குறுக்க. நல்லதொரு மட்டை பணி. நல்ல டேக்கன் லைன்ல விக்கெட். மீதம் 4க்கு 28 ஆடணும். நல்ல இழந்த பிடிச்சாங்க இந்த தடவை. சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். ஃபோர்த் ஒன். இறங்கி போனாங்க. நல்ல இழந்த பிடிச்சாங்க குயிக் அந்த டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போனாங்க. இந்த முறை விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்லா டேக்கன் விக்கெட். லாஸ்ட் ஒன் மோர். ஆல்ரெடி மேட்ச் எடுத்துட்டு வந்துட்டாங்க பொன்னை தளபதி. நல்லா பிடிச்சாங்க டாட் பால். இந்த டாட்டோட இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க பொன்னை தளபதி. வெல் பிளேட் பை ஏசிசி பாட்ஷா.